ஹாய் எவ்ரிவன், வெல்கம் டு குட் ரிவ்யூஸ் சேனல். நாம் இன்னைக்கு பார்க்க போறது சோமண்டே கிரித்தாவு என்கிற மலையாள படத்தோட ரிவ்யூ தான் பார்க்க போறோம். இந்த படம் தமிழ் டப்பிங்ல யூடியூப்ல அவைலபிளா இருக்கு. இந்த படத்தோட கதை என்னன்னா, படத்தோட ஹீரோ அக்ரிகல்ச்சர் ஆபீசரா இருக்காரு. இவரு இயற்கையோட ஒன்றி வாழக்கூடிய நபரா இருக்காரு. அதாவது இவர் சாப்பிடுற சாப்பாடு, போடுற ட்ரெஸ் எல்லாமே இயற்கையில இருந்து கிடைக்கக்கூடியதா இருக்கு. அது மட்டும் இல்லாம இயற்கைக்கு எதிராக யாராவது சதி வேலை பண்ணா அதை எதிர்த்து போராடக்கூடிய நபராகவும் இருக்காரு. அதனாலேயே இவரை அந்த ஊர் மக்கள் லூசு, கிறுக்கு, பைத்தியம்னு சொல்லி ரொம்ப கிண்டல் பண்றாங்க. பட் அதை எதுவுமே கண்டுக்காம ஹீரோ அவருக்கு பிடிச்ச மாதிரி இருக்காரு. ஹீரோவோட இந்த குணம் ஹீரோனிக்கு ரொம்ப பிடிச்சு போனதுனால ஹீரோவும் ஹீரோனியும் லவ் பண்றாங்க. ஒரு கட்டத்துல இவங்களுக்கு கல்யாணமும் நடக்குது. இந்த மாதிரி சமயத்துல அந்த ஊர் தலைவருக்கும் ஹீரோவுக்கும் சின்ன பிரச்சனை ஏற்படுது. இதுக்கப்புறம் என்ன நடந்தது, இதுதான் இந்த படத்தோட கதை. இந்த படத்தோட பிளஸ், படத்துல ஹீரோவோட வாழ்க்கை முறையை காட்டின விதம் ரொம்ப சூப்பரா இருக்கு. அதாவது இவரு பல்லு தேய்க்கிறதுல இருந்து படுக்கிற பாய் வரைக்கும் எல்லாமே இயற்கையில இருந்து வந்ததா இருக்கும். அதெல்லாம் படத்துல பார்க்கும்போது ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கு. அதே மாதிரி ஹீரோ ஹீரோனிக்கான பாண்டிங்கும் படத்துல ரொம்ப சூப்பரா காட்டியிருக்காங்க. படத்துல ஹீரோவுக்கும் ஹீரோனிக்கும் கல்யாணம் நடக்கிற சமயத்துல ஹீரோனி சாப்பிடலன்னு ஹீரோ சில விஷயம் பண்ணுவாரு. அதெல்லாம் ரொம்ப சுவாரஸ்யமா இருக்கு. அதே மாதிரி ஹீரோனி பிரெக்னன்ட் ஆனதுக்கு அப்புறம் அவங்களுக்கு சுகப்பிரசவம் ஆகணும்னு நினைச்சு ஹீரோ சில விஷயம் பண்ணுவாரு. அதுவுமே சூப்பரா இருக்கு. படத்துல ஹீரோ ஆணுக்கும் பெண்ணுக்குமான சம உரிமையை பத்தி பேசுவாரு. அதெல்லாம் நோட்டபுளா இருக்கு. படத்தோட ஹீரோ அல்டிமேட்டா நடிச்சிருக்காரு. ஹீரோனியும் படத்தோட கதைக்கேத்த ஹீரோனியா ரொம்ப சூப்பரா நடிச்சிருக்காங்க. இதை தவிர படத்துல நடிச்ச எல்லாருமே எந்த குறையும் இல்லாம நல்லா நடிச்சிருக்காங்க. படத்தோட பிஜிஎம் படத்துக்கு ஏத்த மாதிரி இருக்கு. சினிமாட்டோகிராஃபில ஹீரோவோட ஊரை காட்சிப்படுத்திய விதம் ரொம்ப அழகா இருக்கு. இந்த படத்தோட மைனஸ், படம் கொஞ்சம் ஸ்லோவா இருக்கு. படத்துல ஹீரோவுக்கும் அந்த ஊர் தலைவருக்குமான பிரச்சனையை காட்டின விதம் ரொம்ப சப்பையா இருக்கு. அதே மாதிரி படத்துல ஒரு ஃபேக்டரியில உள்ள கழிவு நீர் அந்த ஊர்ல உள்ள ஆத்துல கலக்கும். அதனால அந்த ஆத்துல உள்ள மீன்லாம் செத்து போயிரும். அங்க குளிக்கிறவங்களுக்கும் சில அலர்ஜி ஏற்படும். அந்த பிரச்சனைக்கான சொல்யூஷனை படத்துல டீடைல்டாவே காட்டல. இந்த படத்தை ரோஹித் நாராயணன் டைரக்ட் பண்ணிருக்காரு. இந்த படத்துல வினய் போட், பாராசிப்லா, சுருதி, இன்னும் பலர் இந்த படத்துல நடிச்சிருக்காங்க. மொத்தத்துல இந்த படத்தை பார்க்கலாமான்னு கேட்டா, ஒரு ஆவரேஜான வில்லேஜ் டிராமா மூவி பார்க்க நினைக்கிறவங்க இந்த படத்தை பார்க்கலாம். இந்த படம் தமிழ் டப்பிங்ல யூடியூப்ல அவைலபிளா இருக்கு. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க. தேங்க்ஸ் ஃபார் ஆல்.